குமாருக்கு சுடரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையே இருந்ததில்ல. இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அரசியை தவிர வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம குமார் ஆசைப்படலை. முக்கியமாக நம்ம குமார் இந்த கல்யாணம் பண்ணினதுக்கு ஒரே ஒரு ரீசன், அவர் சுடர்கிட்டேயே சொல்லிட்டாரு, அரசியை வெறுப்பேற்றுறதுக்காக அப்படின்னு. வீட்டில் போய் பொண்ணு கேட்டதுக்கு அப்புறமும் கூட அவர் ரொம்ப திமிரு பண்ணா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ உலக அழகியவே பெற்று வச்சிருக்கிற மாதிரி ஓவராக சீனை போட்டாங்க. அதை அவள் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம். மற்றபடி எப்போவுமே என் மனசில் அரசி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அரசியை தவிர வேறு எந்த பொண்ணையும் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு குமார் நினச்சிட்டு இருந்ததுனால இப்போது அரசிக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு குமார் பயங்கரமாக ஆத்திரப்படுறாரு. அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே நம்ம குமாருக்கு பழனி சொல்லி தான் தெரியும். ஏன்னா நம்ம ராஜியாக இருக்கட்டும், நம்ம அரசியாக இருக்கட்டும், அம்மாச்சியை கூட்டிகிட்டு வரணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அது பாண்டியன்கிட்ட டைரெக்டாக சொன்னதுனால அவர் பழனிக்கிட்ட சொல்லி அத்தையை மட்டும் வீட்டுக்கு வர சொல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த விஷயத்த சொல்ல போகும்போது தான் இதுதான் அங்கே அரசியை பொண்ணு பார்க்க வரப்போகிறாங்க, அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு எல்லாமே விசாரித்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக நம்ம முத்துவேல், வடிவு, அப்புறம் நம்ம அப்பத்தா 3 பேருமே இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. சக்தியோ மாரியோ இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை, காதில் வாங்காமல் இருந்துடுறாங்க. ஆனால் நம்ம குமாருக்கு காது முழுக்க அங்கே தான் இருக்குது. ஏன்னா அரசியை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா நான் எந்த விதத்தில் குறைச்சல், நான் நல்லவன் கிடையாதா, என்கிட்ட சொத்து இல்லையா, காசு இல்லையா, எதுக்காக என்ன வேண்டான்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி. நம்ம அரசியை பொறுத்த வரைக்கும் குமாரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் ஆரம்பத்தில் அவர் நம்ப வச்சு அரசியை ரொம்பவே ஏமாற்றிட்டாரு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ஏமாறுறதுக்கு யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க. பழகின வரைக்கும் கார்த்திகைன்னு அரசிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதை பற்றி வீட்டில் கூட அவங்க சொல்லவே இல்லை. பாண்டியனோட முடிவு தான் அவங்களோட முடிவு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. அதனால் பாண்டியனுமே அரசிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களே மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட விசாரித்தாங்க. அக்கம் பக்கம் விசாரித்தாங்க. அவர் எங்கெல்லாம் போயிட்டு வராரோ அங்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டு நல்ல பையன்தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்துலேயே அவர் களத்தில் இறங்கி பேசினார். அவருமே ரொம்ப சந்தோஷமாக போயிருக்காரு. அடுத்த நாள் ஈவினிங் அவங்க பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கிறதுனால வீட்டில் சில பலகாரங்கள் எல்லாம் அவங்களுக்காக ஸ்பெஷலாக செய்யணும்னு சொல்லி நம்ம கோமதி பண்ணிட்டு இருக்கும்போது அரசி வந்து அதை கண்டுக்காமல் இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியலை. அவங்க பாட்டுக்கு 2-3 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ராஜியும் மீனாவும் அதை பார்த்துட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு ஈவினிங் நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் போட்டுக்குவேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு ராஜி உளர பார்க்குறாங்க. அதாவது கலாய்க்கிறதுக்கு போகிறாங்க. இரு ராஜிமா, ஒரு நிமிஷம் பொறு, அவளுக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, மாமா சொல்கிறாரேங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. மற்றபடி அவளுக்குன்னு தனியாக எந்த ஆசையும் இல்லை. அவள் தான் ஏற்கனவே நிறைய முறை மாமா கிட்ட சொல்லிட்டால, அவள் எந்த மாப்பிள்ளையை காமிச்சாலும், ஏன் குமாரவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டால் கூட அவள் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி எதுக்கு இப்போ அவனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அரசி கோவப்படுறாங்க. சரி சரி சரி, நான் அதை பற்றியெல்லாம் பேசல. இந்த 3 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. இரு நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பழசாகவும் அது அரசிக்கு சூட் ஆகாத ஒரு ட்ரெஸ்ஸாகவும் எடுத்து கொடுத்துட்டு, இதுதான் சூப்பராக இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்தா மாப்பிள்ளை அப்படியே இறங்கி விழுந்துருவார், அவ்வளோ சந்தோஷப்படுவார், அப்படியே உன்னை தூக்கிட்டு கூட போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி இருந்துட்டு உளர பார்க்குறாங்க. அதாவது என்னக்கா இந்த ட்ரெஸ்ஸு போய் அப்படின்னு. அப்போது மீனா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீ அமைதியாயிரு, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. அதாவது அவங்கள கலாய்க்கிறாங்க. அவங்க மனசில் இருக்கிறத வெளியே வர வைக்கணுங்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ராஜிக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம அரசி இருந்துட்டு, அண்ணி இந்த ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை, இதை போய் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அரசிமா, இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீ வேணால் போட்டு காமி எனக்கு அப்படின்னு. சரி நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க, நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வெளியே இருக்காங்க. அரசி ரொம்ப நேரம் கழிச்சியும் கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்போ கதவை தட்டுறாங்க. என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணலை. என்னாச்சு அரசிமா, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட சொன்னேன்ல அப்படின்றாங்க மீனா. இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீங்கள் போட சொன்னால் நான் போட மாட்டேன் போங்க அப்படின்றாங்க. ஓ இந்த ட்ரெஸ்ஸில் உன்னை மாப்பிள்ளை பார்த்தா நீ அழகா இல்லைன்னு நினச்சிருவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன, எதனாலும் நான் எடுத்து கொடுக்குறத போடுறேன்னு சொன்னேன், போட வேண்டியது தானே அப்படின்னு. ஐயோ அண்ணி ஏற்கனவே நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்குது, இதை போட்டுட்டு வந்து முன்னாடி நின்னா எல்லாரோட பார்வையும் ட்ரெஸ்ஸு மேலே தான் படும், உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிராண்டாக இருக்குது, ட்ரெஸ்ஸு சிம்பிளாக இருந்தால் தான் நீ அழகாக தெரிவா உங்கள் கண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இந்த ட்ரெஸ் நான் போட மாட்டேன் அப்படின்றாங்க. சரி நான் சும்மா உன்னை கலாய்ச்சேன், உனக்கு நிஜமாவே கார்த்திகை என்னை பிடிச்சிருக்குது தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்பா சொல்கிறது தான் அப்படின்னு மறுபடியும் அதையே சொல்ல வர, இந்த இங்கெங்கெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல உன் மனசில் இருக்கிறது என்னங்கிறத என்கிட்ட மனசு விட்டு பேசு அப்படின்றாங்க. இல்லை நீ ஒன்றும் இல்லை,
நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்க திரும்பவும். இங்கே பாரு அரசிமா, நானும் வயசெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன், உண்மையை சொல்லு, உனக்கு கார்த்திகேயனை பிடிச்சிருக்குது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அரசி வெட்கப்படுறாங்க. வெட்கப்படுறியா நீ அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. அண்ணி, அவங்க கூட பழகும்போது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எல்லா விதத்துலேயுமே ரொம்ப கேரிங்காக சப்போர்ட்டிவான கேரக்டராக இருப்பாங்கன்னு தோணுச்சு. அண்ணனுங்க 2 பேரும் கொஞ்சம் கூட சரியில்லை, போரிங்கான கேரக்டராக இருப்பான் போல இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது எங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லிடுவாரோன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ நீ வந்து அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே அரசிமா, எனக்கு அவரை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க 2 பேரும். அது எப்படி, ஏற்கனவே நான் எடுத்த முடிவு தப்பாக போயிடுச்சு. அவர் நல்லவருன்னு என் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அப்பா மற்றவங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க விசாரித்து அவர் எனக்கு ஏற்றவர் தானான்னு பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வருமா? ஏற்கனவே என்னால் இந்த குடும்பம் பட்ட அவமானத்தெல்லாம் என் மனசுக்குள்ளே நான் அடிக்கடி வர வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், யாருக்கிட்டேயுமே நம்ம விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்றாங்க. உண்மையிலே அவங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா, இந்த மாதிரி அண்ணனுங்க அண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சீக்கிரமாக கல்யாணம் வச்சுடுவாங்களான்னு தெரியல, நான் உங்கள் எல்லாரையும் பிரிஞ்சு போயிடுவேணும்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அரசி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் நீ போக மாட்டே, இங்கே தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு தான் உன்னை பிடிக்க போகிறது இல்லையே அப்படின்றாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்றாங்க அரசி. பிடிக்கலன்னா என்ன விடு, நம்ம வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. போங்க அண்ணி அப்படின்ட்டு வெக்கப்படுறாங்க அரசி. அதுக்கப்புறம் உன்னை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? உன் குணத்துக்கும் உன் அழகுக்கும் கண்டிப்பாக ராஜகுமாரன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வருவான்னு நினச்சேன், உண்மையிலே ராஜகுமார மாதிரி ஒருத்த வரான் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி எப்படியாவது அண்ணனை கூப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்க யாரும் வரமாட்டாங்க, வந்தாக்க இங்கே தேவையில்லாத பிரச்சனை வரும், ஏன்னா அரசி ஏற்கனவே அங்கே போய் ஒரு வாரம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வராரு. என்ன கோமதி, பலகாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் முடிஞ்சதுங்க, இன்னும் சமையல் மட்டும்தான் பண்ணணும்னு. அவங்க டைம் வராங்கல்ல, சமையல் சாப்பாடுலாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, நீ அதுக்காகலாம் எதுவும் ஸ்பெஷலாக செய்ய வேண்டாம் அப்படின்றாங்க. அது பொண்ணு பார்க்க வராங்க, இதுக்கு மேலே தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட மாட்டாங்க. அதான் ஏற்கனவே அரசிக்கும் ஓகேன்னு சொல்லிட்டா, அந்த தம்பியும் அரசியை தான் கல்யாணம் பண்ண வேணும் உங்ககிட்ட கேட்டிருக்காரு, அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம், இதுக்கு மேலே கை நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறோம், நான் சமைச்சிட்டேன், ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு முகத்தில் இவ்வளோ குழப்பம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் கிட்ட கோமதி மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு அடுப்பெல்லாம் ஸ்லோ பண்ணிவிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. என்னாச்சு கோமதி, இவ்வளோ பரபரப்பாக கூட்டிகிட்டு வந்து தனியாக பேசணுங்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் கோமதி சொல்கிறாங்க, எனக்கு என் அண்ணன் அண்ணி அப்புறம் அம்மா எல்லாம் வரணும்னு ஆசையாக இருக்குது, நம்ம சுகன்யாவும் பழனியும் கடையை சாத்திட்டு ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்க போகிறோம். குழலிக்கு சொன்னேன், அவள் எங்கேயோ வெளியூர் போயிருக்காளாமா, நம்ம திடீர்னு பிளான் பண்ணதுனால அவள் வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆனால் இங்கே எதிர்த்த வீட்டில் இருக்கிற என் அண்ணனும் அண்ணியும் அப்புறம் என் அம்மாவும் வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுங்க, அவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு. அதை பழனிக்கிட்ட சொல்லி அத்தையை மட்டும் வர சொல்லியிருக்குதுல்ல அப்படின்றாங்க. அண்ணனும் அண்ணியும் வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? என்ன இருந்தாலும் தங்கச்சி குடும்பம், அவங்க பொண்ணோட குடும்பம், அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் தானே அப்படின்னு. விருப்பம் இருந்தால் தாராளமாக வரட்டுமேன்னு. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்னதான் விருப்பம் இருந்தாலும் கூப்பிடாம நீங்கள் போவீங்களா? அவங்க எப்படி வருவாங்க, பேசாமல் நம்ம 2 பேரும் போய் கூப்பிடுவோமா அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம், அதெல்லாம் சரியாக வராது அப்படின்றாங்க பாண்டியன். கூப்பிட்டா உங்கள் 2 அண்ணனுங்களையும் கூப்பிடணும், உன்னால் கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரே ஒரு யோசனை தான் உள்ளே தோணுது அப்படின்னு. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இல்லைங்க வேண்டாம் விடுங்க, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்கள் வாங்க என் கூட, சும்மா நம்ம கூப்பிடலாம், வர்றது வராது தான் அவங்களோட விருப்பம் அப்படின்றாங்க. இப்போ சொன்ன பார்த்தியா, இது வேணா சரி, நம்ம கூப்பிடலாம், அவங்க வரலன்னுலாம் நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பாண்டியன் கோமதி 2 பேருமே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு வெளியே நின்று கூப்பிடும்போது, ஏன் வீட்டில் யாரும் இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா, வா கோமதி அப்படின்னு பாண்டியன் அங்கேயே நிற்கிறாரு. இதுக்கு முன்னே முத்துவேலுக்கு உடம்பு முடியாதப்ப கொஞ்சம் பரபரப்பாக உள்ளே போனாரே தவிர தேவையில்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே அவர் போகிறதே கிடையாது. இப்போ வாங்க மாப்பிள்ளை வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு 2 பேரையும் உள்ளே கூப்பிடுறாங்க. டைம் 2 பேரும் ஒன்றா வீட்டுக்குள்ளே வரீங்க, ஆரத்தி எடுக்கிறதுக்கு யாரையும் காணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் வடிவும் வராங்க வெளியே. வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு சும்மா நலம் விசாரிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு டைம் 2 பேரும் ஜோடியாக வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படிங்கிறது, உட்காருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காடுறாங்க. மேலேருந்து நம்ம சக்தியும் குமாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட வந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு அப்படின்னு குமாரை கூப்பிட்டுட்டு சக்தி கிளம்ப
திரும்ப பார்க்குறாரு. அப்போது அண்ணே ஒரு நிமிஷம் அப்படின்னு கோமதி கூப்பிடுறாங்க. இப்போது நிற்கிறாரு. இந்த விஷயமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வாங்க உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அதான் கோமதி சொல்கிறா இல்லை வா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குண்ணே, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. குமார் இருந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம், அப்பா இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நான் இங்கேயே இருக்கேன், அப்போ தான் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு. சரிடா இங்கே இரு நான் பார்த்துக்கிறேன்ட்டு சக்தி மட்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ முத்துவேல் கிட்டையும் வடிவுக்கிட்டையும் அப்புறம் அப்பத்தா கிட்ட 3 பேர்கிட்டையும் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் அரசியை பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல வீட்டில், நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி வந்துட்டா போச்சு அப்படின்றாரு. நிஜமாவே வருவியானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போகிறேன், என் தங்கச்சி வீடு, என் பொண்ணோட வீடு, நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போகிறேன், அரசிக்கு ஒரு நல்லது நடந்தால் எனக்கும் அது சந்தோஷம்தான் அப்படின்றாங்க. உன்னோட எல்லா பிள்ளைங்களுக்குமே நான் தான் தாய்மாமனா முறையாக எல்லா சீரும் பண்ணியிருக்கணும், யாருக்குமே அமையலை, ஆனால் அரசிக்கு மட்டும் அந்த கொடுப்பனை இருக்குது போல இருக்குன்னு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க கோமதி. ஆமாம் அரசிக்கு தாய்மாமா சீரை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. பழனியை சும்மாலாம் சொல்லக்கூடாது, அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சீர் பண்ணத்தான் செஞ்சான், ஆனால் நீங்கள் பண்ணினதே இல்லைன்னு இது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் பிள்ளைங்க ஒருத்தராக பிறக்கும்போது, மொட்டை அடிக்கும்போது, அவங்களுக்கு காது குத்தும் போதுன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து நிற்கணும்னு நினப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வரலை. யாருக்குமே கிடைக்காத சந்தோஷம், ஒரு அனுபவம் நம்ம அரசிக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தியையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாமேன்னு கூப்பிடலான்னு தான் நினச்சோம், எங்கே அவர் தான் போயிட்டாரே அப்படின்றாங்க. இல்லை அவரை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்றாங்க பாண்டியன். ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு அப்போதான் பாண்டியன் சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் பிடிச்சோ பிடிக்காமலோ அரசு இந்த வீட்டில் வந்து அவங்களோட மருமகளாக ஒரு வாரம் இங்கே இருந்திருக்கு. அவங்க வாழ்ந்தாங்க வாழலைங்கிறத தாண்டி அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற ஒரு கணக்கில் தான் இந்த வீட்டில் இருந்தாங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். அவளுக்கே இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களால நிம்மதியாக அங்கே வந்து நிற்க முடியாது. அதுக்காக தான் நான் உங்களையும் கூப்பிடுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். கோமதி ஆசைப்பட்டா அதுக்கு மேலே நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி தான் நான் உங்களை கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கூப்பிட்டதுக்கு மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வருவோம் அப்படின்னு அப்பத்தாவும் சொல்கிறாங்க. என்ன முத்து போயிட்டு வந்துடலாம்ல அப்படின்ட்டு. போயிட்டு வந்துடலாமா அப்படின்றாரு முத்து. சரிண்ணே நான் வரேன் அப்படின்னு கோமதி எந்திரிக்கிறாங்க. அப்போது வடிவு இருந்துட்டு அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வேண்டான்னு சொல்லவும், முதல் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னாலும் அவ்வளோ டைம் நீங்கள் இருக்க மாட்டீங்க, எப்படியும் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், அதான் உங்கள் அண்ணன் வராட்டினா என்ன நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியன் கோமதி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன் நான் வர வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தால் சந்தோஷம்தான், ஆனால் அண்ணன் ஏதாவது சொல்லுமோன்னு அப்படின்றாங்க. அரசி இந்த வீட்டில் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தா, ஆனாலும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பிள்ளை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். குமாருக்கெல்லாம் அவள் கொஞ்சம் கூட மேட்சே இல்லைன்னு நாங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு ஆசை, அதனால தான் நாங்கள் பொண்ணு கேட்டு பார்த்தோம். சரி யாருக்கு எங்கே எழுதியிருக்கோ அங்கே தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க நம்ம சுடர் மேலேருந்து கீழே வராங்க. அந்த பிள்ளை முன்னாடி எதையாவது பேசி வைக்க போறீங்க, அந்த பிள்ளைக்கு சங்கட்டமா இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க அங்கிருந்து கிளம்பும்போது நம்ம சுடர் வந்து பார்க்குறாங்க அவங்க கிட்ட பேசணும்னு. கோமதி மனசு பேசணும்னு தோணுது. அப்போது பாண்டியன் இருந்துட்டு, வேண்டாம் கோமதி எதுவும் பேச வேண்டாம், நான் சரியாக இருக்காது பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோன்னு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம போயிட்டு வந்துடுவோம் முத்து அப்படின்னு அப்பதான் கேட்குறாங்க. இதில் என்னம்மா சந்தேகம், கண்டிப்பாக போகிறோம் அப்படின்னு. மாமா நானும் வரவா அப்படின்னு கேட்குறாங்க. அது நீ உன் புருஷன் கிட்ட கேட்டுக்கம்மா, நான் என்ன கேட்டால் நீ வான்னு தான் சொல்லுவேன், ஆனால் உன் புருஷன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னுடுறாரு முத்துவேலு. மாறி வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம குமார் இருந்துட்டு, இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன், எல்லாரும் ஒன்றாக பார்க்குறீங்களா, அத்தைக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவீங்க போல இருக்குது அப்படின்லாம் யோசிச்சு செம்ம கடுப்பாக இருக்காங்க. அரசு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டால் முடியாதுன்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு, இப்போ எவனோ ஒருத்தன் ஊர் பேரு தெரியாதவன் வரான், அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா அவள் எப்படி இவனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ்ந்துடுறான்னு பார்க்குறேன். என் கல்யாணம் எப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சோ அது போல் அரசிக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது, கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். கல்யாணம் என்ன கல்யாணம், இந்த ஃபங்க்ஷனே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு அலங்காரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாள், அவங்க வராமல் போனால் அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அந்த வழியை அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு குமார் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாக போய் சோஃபாவில் உட்காடுறாரு. அப்போ தான் அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. உடனே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அவங்களும் ஓகேடா நான் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் ஏதோ ஃபோனில் சென்ட் பண்ணுறாரு.
இன்னைக்கு இருக்குடி உனக்கு அப்படின்னு அரசியை நினச்சி செம்ம கடுப்பாக இருக்காரு நம்ம குமார். இங்கே வீட்டில் எல்லா அலங்காரமும் ஆச்சு. அதாவது வீட்டில் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, அங்கங்கே பூ தொங்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம கோமதி வந்து விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்க. பலகாரங்களாக இருக்கட்டும், விருந்தாக இருக்கட்டும், ரொம்ப தடபுடலாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்னதான் வெஜ்ஜாக இருந்தாலுமே அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அதாவது ஆர்கானிக்கான ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இவங்களுமே நம்ம கார்த்திகையினோட அம்மா அப்பா அப்புறம் அவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிறதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு 6-7 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இங்கே காஃபி போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வந்த உடனே காஃபி தானே கொடுப்போன்னு, எப்படியும் கசகசன்னு இருக்கும் அவங்களுக்கு, ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அரசி சொல்ல அரிசியை கலாய்க்கிறது அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்காங்க. முத்துவேல் வடிவு 2 பேரும் ஆப்போசிட்டில் இருந்து அம்மாவை அதாவது அப்பத்தாவை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. குமார் இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறதுனால அங்கே வந்து அந்த காரை வழி மறிக்கிறாரு. அவங்க வர்ற காரை வழி மறிச்சிட்டு 2 காருமே நிறுத்திடுறாரு. அப்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. நீ என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு கார்த்திகேயன் கத்துறாரு. எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, தனியாக வந்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. அப்போ பார்த்து குமாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வண்டியில் வந்து நிற்கிறாரு. ஒரு நிமிஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே இப்போ பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஒரு பொண்ணு அப்படின்னு யாரோன்னு நினச்சிடாதீங்க, ஆக்சுவலாக அது அரசி தான் அப்படின்றாங்க. நீங்கள் கூட அடிக்கடி அரசிக்கிட்ட ரோட்டில் வம்பு பண்ணுவீங்கள்ல, அதே அரசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ஏன் அத்தை பொண்ணை எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் தெரியாமல் கேட்குறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு. தெரியுது உன் நக்கல் நையாண்டியெல்லாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு நீ என்ன முடிவு எடுக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து வீட்டில் ஏதோ பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பழனி சுகன்யா 2 பேரும் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம குமார் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அந்த ஃபோட்டோ, அதாவது நம்ம அரசியும் குமாரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ ஒன்றை எடுத்து ஃப்ரேம் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க குமார்கிட்ட. இது என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேம் போல இருக்குது அப்படின்றாங்க. சாதாரண ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை, இங்கே பாரு அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அதில் குமார் அப்புறம் அரசி 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது. கழுத்துலேயும் மஞ்சள் கயிறு இருக்குது. இதை பார்த்துட்டு இது என்ன அரசி மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அரசி தான் அப்படின்றாங்க. அரசியும் நீயும் கல்யாணம் பண்ண மாதிரி எடிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறியா ஏஐ மூலமாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குமார் சிரிக்கிறாரு. ஓ, உனக்கு விஷயமே தெரியாதாப்போ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ விஷயம் தெரியாதான்னு கேட்குற, இது என்ன நிஜமாப்போ அப்படின்னு. ஆமாடா, இது நிஜம்தான்டா அப்படின்றாரு குமார். நிஜமாக இருந்தால் எதுக்கு அவங்க பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்க்க போகிறாங்க? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர்கிட்ட கேட்டப்போ எங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாத்துக்கும் மேலே அரசியை நீ அடிக்கடி இடையில நின்று அவகிட்ட பிரச்சனை பண்ணியிருக்க, அவகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணியிருக்க. அவள் என்கிட்ட பேசுகிறத பார்த்து பயங்கரமாக உனக்கு ஈகோ வந்து அப்புறம் பொசசிவ் வந்து சண்டை போட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா தெரியுது. நான் நீ பிரதர் சிஸ்டர்னு ஆரம்பத்தில் நினச்சேன், அதுக்கப்புறம் ஏதோ கசின் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பட் என்ன இருந்தாலும் எப்படி இந்த ஃபோட்டோ இப்படி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா எப்படி அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துட்டு இருந்திருப்பாங்க? அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல என்கிட்ட அப்படின்னு. அவங்க ரொம்ப ரொம்ப தில்லா லங்கடி, அவங்கள பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது. நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்கிறேன், வேணும்னா இதை பற்றி அவங்கக்கிட்ட நீ கேட்காம இரு, அவங்க உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லவே மாட்டாங்க அப்படின்றாங்க. முதல்ல நீ விஷயத்த சொல்லு அப்படின்றாங்க. நிஜமாவே எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அவள் எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 3 வாரம் இருந்தானு. 3 வாரம்னா அப்படின்னு 3 வாரம்னா கிட்டத்தட்ட 1 மாதம். அவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் என் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் என் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே போயிட்டா. அவங்களும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. நான் ஏதோ அவளை கடத்திட்டு போயிட்டேன், அவளே தாலியை கட்டிக்கிட்டு தான் நான் தாலி கட்டினேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தான்னு ஏதேதோ கதை கட்டி நான் அவளை கடத்திட்டு போனேன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவளை நான் நேசித்தது உண்மை. அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால திரும்பவும் நான் போய் கேட்டதுக்கு என்னை முகத்தில் அடித்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, கொஞ்சம் கூட முறையே இல்லாமல் ஒரு பொண்ணை தான் இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் அந்த அரசி தான். அவளுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ கூட எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிற ஒரே எண்ணத்தில் மட்டும்தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நிறுத்தலை அப்படின்னாலும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். இதுக்கப்புறமும் இந்த பொண்ணை நீ போய் பார்த்து கல்யாணம் பண்ணி பேசி தேவையானு யோசிச்சுக்கோ. ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக லீகலாக நான் ப்ராப்ளம் கொடுப்பேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி
குமார் சொல்கிறாரு, உன்னால் எப்படி லீகலாக பிரச்சனை கொடுக்க முடியும், அவள் தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டால அப்படின்றாங்க. அவள் போயிட்டாதான், ஆனால் நான் அதெல்லாம் உங்ககிட்ட விளக்கமாக சொல்ல முடியாது, உன்னோட விருப்பம் உன்னோட முடிவு அப்படின்னு குமார் மிரட்டுறாரு. இதை பாண்டியன், சுகன்யா, பழனி எல்லாம் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? குமார் சொன்னதை கேட்டு கார்த்திகேயன் திரும்பி போயிடுவாரா, இல்லை நிஜமாவே கார்த்திகேயன் தான் நம்ம அரசிக்கு ஜோடியா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.